புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா இந்த வீடியோவும் போடல, அதனால் தாமதமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் ஈரான் மக்களுக்கு மிக கொடூரமான ஒரு பயங்கரமான வருடமாக ஆரம்பித்திருக்கிறது. ஈரானுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களுடைய கரன்சிக்கு மதிப்பே இல்லை, அது ஒரு பேப்பர் என்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது. இதனால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, அவங்க குடும்பத்துக்கு தேவையான கொஞ்சம் உணவு கூட வாங்க முடியாத சூழல். இதுக்கும் மேலே ஈரானில் மழை அளவு குறைந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாத நிலை ஏற்பட்டது. டெஹ்ரானில் அந்தளவு தண்ணி தட்டுப்பாடு, அவங்க தலைநகரை காலி செய்யக்கூடிய அளவு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வேறு வந்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட கடினமான சூழலில் மக்கள் கொந்தளித்து போய் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ரொம்ப நியாயமான போராட்டம். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வதற்கே வழி இல்லை. பொருளாதார வீழ்ச்சி, கரன்சிக்கு வேல்யூ இல்லை, அவங்க பொருட்கள் வாங்க முடியல, குடிக்க தண்ணி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? மிகப்பெரிய அளவில் ஈரான் முழுவதும் பல நகரங்களில் இந்த போராட்டம் பரவியது. ஆனால் வழக்கம் போல் ஈரானிய மத அரசாங்கம், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் மக்களை மிக மோசமாக ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள படுகொலை செய்தார்கள். இப்படியெல்லாம் அந்த போராட்டத்தை நசுக்கிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது இன்னும் மோசமாக மிக பெரும் புரட்சியாக ஈரான் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு பல போராட்டங்கள் நடந்தது. அதை ஈரான் அரசாங்கம் மிக மோசமாக நசுக்கியது. மக்களெல்லாம் படுகொலை செய்வாங்க, சிறையில் தூக்கி போடுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. ஸோ இப்படி அந்த போராட்டத்தை ஒடுக்கிடுவாங்க. அதே போல் இந்த தடவை முயற்சி செய்து முடியலைன்னொன்னே ஈரான் அரசாங்கம் அவங்களுக்கு வாழ்வா சவா என்கிற பிரச்சனை, எப்படியாவது இந்த புரட்சியை ஒடுக்கி ஆகணும்னு சொல்லி கண்ணில்பட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் சுட்டத்தில் அனுமதி கொடுத்து ஈரான் மத அரசாங்கத்துடைய இராணுவம், ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வீதி வீதியாக போய் போராடுகிற மக்களை எல்லாம் கொன்று குவித்தாங்க. இப்படி ஆரம்பத்தில் ஒரே இரவில் 2000 மக்களுக்கு மேலே கொன்றார்கள் என்ற செய்தி வந்தது. இப்போ அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, இன்னும் மிக அதிக அளவில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. வீதிகள் முழுவதும் பிணங்கள் கிடக்குது. ஒரு சில வீடியோக்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஹாஸ்பிட்டலில் வெளியே எல்லாம் அப்படியே பிணங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை தினம் அங்கே கொள்கிறார்கள். இப்படி 12,000க்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்தி வருது. இப்போது பலருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னென்னா, காசால ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கும்போதே அங்கே மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு உலகம் முழுவதும் போராட்டம் நடந்தது. அதுவும் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உலகம் முழுவதும் எத்தனையோ யுத்தங்கள் நடக்குது, எவ்வளோ இடங்களில் இனப்படுகொலை நடக்குது. அதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. காசாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி மட்டும் சில குறிப்பிட்ட அமைப்புகள் தூண்டுதல் பேரில் பலரும் உலகம் முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இந்த கனத்த மௌனம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்க காசாவுக்கு மட்டும்தான் போராட வருவாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக யூத வெறுப்பை காட்டுறதுக்கு தான் போராட வருவாங்களே ஒழிய, இங்கே ஈரான் மக்கள் இப்படி ஆயிரக்கணக்கில் தினமும் கொல்லப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுறாங்க. ஆனால் இவர்களுடைய சுதந்திரத்துக்காக அல்லது இவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்கள்ல, அதற்கு எதிராக ஒரு சின்ன கண்டனம், ஒரு கேள்வி கூட அவங்க கேட்கலை. அந்தளவு அமைதியாக இருக்கிறாங்க. இது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சாலும், இந்த குறிப்பிட்ட சம்பவம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு காட்டியிருக்கிறது. பல உலக அமைப்புகள், பிபிசி, CNN போன்ற செய்தி நிறுவனங்கள், இப்படி பலரும் காசாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி மட்டும் மிக அதிகமாக பேசுவாங்க. ஆனால் இந்த ஈரானில் நடக்கக்கூடிய புரட்சி, அதை கொமேனியுடைய அரசாங்கம் ஒடுக்குவது, மக்களை படுகொலை செய்வது, இதை பற்றியெல்லாம் அதிகமாக பேசாமல் தவிர்ப்பார்கள். இதனால தான் உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் காசா யுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஈரானில் நடக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை பற்றியோ, அங்கே அவங்க ஒடுக்கப்படுறாங்க, அவங்க அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்கிற இந்த செய்திகளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டம் ஏதோ இப்போ ஆரம்பித்தது, இப்போ நடந்தது கிடையாது. 1999 இருந்தே ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக தொடர்கிற போராட்டம். ஐரோப்பிய அமெரிக்க தேசங்கள் இஸ்ரேலில் இருப்பது போல் பேச்சு சுதந்திரம், மத சுதந்திரம் எல்லாம் ஈரானில் கிடையாது. அதனால் அங்கே யாராவது கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, நியாயத்தை பேசுகிறாங்க அல்லது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா மத விரோதி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அப்படி தான் 1999
ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபஸரை பிடிச்சி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் மதத்துக்கு விரோதமாக பேசிட்டார், மத துவேஷம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கொல்லப்படுறாரு. இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. டவுன் வித் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. இது இப்படியே அரசியல் சுதந்திரத்துக்கான போராட்டம் இப்படி 2003 வரை நடந்தது. இதுவும் ஒடுக்கப்பட்டது. அடுத்ததாக 2009 க்ரீன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஆரம்பித்தது. அப்போ நடந்த எலெக்ஷனில் மஹ்மூத் அஹ்மதின்ஜாட் அப்படிங்கிறவர் பிரசிடெண்ட்டாக வந்தார். ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு மிதவாதியாக இருந்த ஹோசின் மௌசவி என்பவருக்கு தான் இருந்தது. அதனால தான் மக்கள் எங்களுடைய ஓட்டு எங்கே அப்படின்னு கேட்டு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டத்தை அரசாங்கம் அடக்கும்போது 100க்கும் மேலே மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு அடுத்ததாக 2017-18 பொருளாதார வீழ்ச்சி காரணமாக விலைவாசி அதிகரிச்சிட்டே போகுதுன்னு சொல்லி மக்கள் போராட ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட 140 நகரங்களுக்கு இந்த போராட்டம் பரவியது. இப்போவும் அரசாங்கம் மிக கொடூரமாக மக்களை அடக்கியது. 21 பேர் இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3700 பேருக்கு மேலே சிறைகள் அடைக்கப்பட்டாங்க. இந்த போராட்டத்தின் போது தான் நாட் காசா, நாட் லெபனான், மை லைஃப் இஸ் ஃபார் ஈரான் என்கிற இந்த கோஷம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக 2019-2020 திடீரென்று அரசாங்கம் பெட்ரோல் விலையை ஏற்றியது. ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை, இப்படி எரிபொருள் விலையை ஏற்றதுனால பெரும்பான்மையான மக்கள் அப்போ போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுதான் பிளட்டி நவம்பர் ப்ரொட்டஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தை அரசாங்கம் ஒடுக்கும்போது 320 பேர் கொல்லப்பட்டார்கள், 7000 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக 2022 22 வயசான மாஷா அமினி என்கிற பெண், இவங்க பொது இடத்துல போகும்போது தலையை சரியாக மூடலை அப்படின்னு சொல்லி மாரல் போலீஸ் என்பவர்களால் கைது செய்யப்பட்டு அடிக்கப்படும் போது அதனால் உயிரிழந்தாங்க. ஈரானில் இப்படி மாரல் போலீஸ் இருப்பாங்க. பொது இடத்துல பெண்கள் தலைமுடியை சரியாக மூடலை அப்படின்னு சொன்னால் அங்கே அவங்கள அடிக்கிறதுக்கோ அல்லது கைது செய்யவோ அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதை எதிர்த்தும் மக்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2022 மாஷா அமினி கொல்லப்பட்ட பிறகு இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமாக வெடித்தது. 2023 வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்தது. ஈரான் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடந்தது. அதை அந்த அரசாங்கம் மிக கொடூரமாக அடக்கியது. கிட்டத்தட்ட 20,000 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. 550 பேர் கொல்லப்பட்டார்கள். நிறைய பேர் ரொம்ப இளம் வயதினர். பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டார்கள். பலரும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த மாஷா அமினி போராட்டத்தில் தான் ஜின் ஜியான் ஆசாடி என்கிற கோஷம் எழுப்பப்பட்டது. உமன் லைஃப் ஃப்ரீடம் என்கிற கோஷம். இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக பொருளாதார வீழ்ச்சி, அவங்களுடைய கரன்சி வீழ்ந்திருக்கு, தண்ணி இல்லை, இப்படி பல்வேறு காரணங்களால் மக்கள் திரும்பவும் தங்களுடைய சுதந்திரத்திற்காகவும் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுறாங்க. இப்போ இதுவரை இல்லாத அளவு பெரிய புரட்சியாக இது வெடிக்குது. இதுவரை இல்லாத அளவு ஈரான் மத அரசாங்கம் மக்களை மிக கொடூரமாக கொலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை அளவுக்கு நடக்குது. ஆனாலும் உலக தேசங்கள், மீடியாக்கள் எல்லாம் இதை பற்றி அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த படுகொலை இஸ்ரேலில் 2023 அக்டோபர் 7 எப்படி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அங்கே பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம மிக கொடூரமாக சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதே போல் இங்கே நடக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹமாஸ் தீவிரவாதிகள் எப்படி அந்த வண்டிகளில் போய் எந்திர துப்பாக்கிகளோட கண்ணில் படுறவங்களெல்லாம் சுட்டு கொண்டாங்களோ அதே போல் போய் இங்கே சுட்டு கொன்று கொண்டிருப்பவர்கள் ஈரான் மத அரசாங்கத்துடைய இராணுவம் IRGC. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், காசாவுக்காக போராடியவர்கள், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடியவர்கள் இன்றைக்கி கனத்த மௌனத்தில் இருக்கிறாங்க. இதுவே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யாரால் தூண்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த ஈரான் அரசாங்கம் தான் காசா யுத்தத்துக்கு காரணம். ஹமாஸ் தீவிரவாதிகள், லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள், ஏமன் தீவிரவாதிகள், ஈராக்கில் உள்ளவங்க, இப்படி உலகத்தில் பல இடங்களில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு இவங்க தான் காரணம். இவங்க தான் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, அந்த தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குறது இவங்க தான். அதனால தான் ஈரான் மக்கள் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லி போராடுறாங்க. எங்களுடைய பணம் இது மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம். இந்த பணத்தை எங்களுடைய தேசத்துக்காக செலவழிக்காமல் நீங்கள் உலகத்தில் உள்ள பல தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பல இடங்களில் தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குறீங்க, அவங்களுக்கு கோடி கோடியாக செலவழிக்கிறீங்க, ஆயுதங்களை கொடுக்குறீங்க. இப்படி மக்களுடைய பணத்தை இப்படி வீணாக செலவழிக்கிறாங்க.
ஆனால் சொந்த மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க கூட அவனால் முடியல. அதனால தான் இன்றைக்கி மக்கள் காசாவும் வேணாம், லெபனானும் வேணாம், நாங்கள் எங்கள் உயிரை எங்கள் தேசத்துக்காக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, நாங்கள் ஈரானியர்கள் என்கிற கோஷத்தையும் அங்கே கேட்கலாம். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமே அந்த மத அடிப்படைவாதம் தான். அவர்களுடைய மதத்தின் கோட்பாடே மற்ற மதத்தினரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்று அவங்கள அழிக்கணும் அல்லது அவங்கள மதம் மாற்றணும். இப்படி தான் அந்த அவர்களுடைய மத கோட்பாடு இருக்கிறதுனால தான் அவங்க தொடர்ச்சியாக மற்ற மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய தேசங்கள், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தை, தீவிரவாதத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் இதெல்லாம் சாத்தானிய தேசங்கள். அமெரிக்கா பெரிய சாத்தான், இஸ்ரேல் குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ இவர்களெல்லாம் சாத்தானுடைய தேசங்கள் அப்படின்னு, தாங்கள் தான் கடவுளுடைய தேசம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படி ஒரு பிரபகண்டாவை செய்து இவர்களுக்கு எதிரான யுத்தம், தீவிரவாதத்துக்கு பல கோடிகள், பல பில்லியன்கள் செலவழித்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் ஈரான்லேருந்து, ஈராக்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து இப்படி பல இஸ்லாமிய தேசங்களில் இருந்து மேற்குலக தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்களை நோக்கி தான் ஓடுறாங்க. அவங்க இஸ்லாமிய தேசங்கள், ஈரானுக்கு போவோம், ஈராக்கு போவோம், சவுதி அரேபியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ஓடலை. எல்லாரும் யூரோப், அமெரிக்காவை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்வது போல் அவங்க தான் உண்மையான கடவுளுடைய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேசம் சுபிட்சமாக இருந்திருக்கணும் இல்லையா, வெற்றிகரமாக இருந்திருக்கணும். ஆனால் அவர்கள் தேசங்கள் அங்கே தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறது. மேற்குலக தேசங்கள் தான் இதை விட இன்னும் வசதியாக இருக்குது, எல்லா சுதந்திரமும் இருக்குது, அங்கே தான் வாழ்வதற்கு ஏற்ற நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் மக்களே அங்கே நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஈரான் மக்கள் அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக, தைரியமாக சொல்கிறாங்க. இது எங்களுடைய நாகரிகமே கிடையாது, எங்களுடைய கல்ச்சருங்கிறது ஈரானியன் கல்ச்சர். இது பண்டைய காலத்தில் இருந்திருக்கு. எங்களுடைய மதம் ஜோராஸ்ட்ரியம், இஸ்லாம் இடையில வந்தது தான். எங்களை காலனி ஆதிக்கம் செய்து எங்களுடைய கலாச்சாரத்தெல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, நாங்கள் ஈரானியர்கள். இப்படிப்பட்ட முழக்கங்களோடு இன்னமும் அங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடினவங்க யாராவது நீங்கள் இதை கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே நியாயத்துக்கு போராடுறவங்களாக இருந்தால் இந்த மக்களுக்காகவும் நீங்கள் போராடணும், இந்த மக்களுக்காக நீங்கள் நிற்கணும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.